கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை நாம் பார்க்க போகிற வசனம் நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. உங்களுடைய சத்துரு, அதை உங்களை பிடிக்காதவங்க யாராவது கஷ்டத்தில் இருக்காங்களா, உங்களை வெறுத்து ஒதுக்கியிருப்பாங்க, உங்களை தூஷண வார்த்தைகளை திட்டியிருப்பாங்க, இல்லை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. அவங்க அசியாக இருந்தால் என்ன பண்ணணுமா, அவங்கள போய் திட்டக்கூடாது. அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க, நம்ம சந்தோஷப்படக்கூடாது. அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும், அவங்க தாகமாக இருந்தால் தண்ணி கொடுக்கணுமா. அப்படி கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னா, அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலனளிப்பார். என்ன பண்ணுவோமா, நம்ம அப்படி கொடுக்குறனால அவன் தலை மேலே எரிகிற தழல், அதாவது எரிகிற கங்கு எடுத்து தலையில் போட்டால் எப்படி இருக்கும், அப்படி இருக்குமா உங்களுக்கு என்ன கிடைக்கும், கடவுள் அதுக்கு பலன் அளிப்பார். எப்போ நம்ம சத்ரு, நம்மளுக்கு பிடிக்காதவங்க, நம்மளை ஒதுக்குனவங்கள, அவங்க பசியாக இருக்கும்போது, அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்போது அவங்களுக்கு ஆறுதலாக இருந்தோம்னா கடவுள் நம்மளுக்கு பலன் அளிப்பார். அவங்க பசியாக இருக்கும்போது நம்ம சந்தோஷப்பட்டோம்னா நம்மளுக்கு பலன் கிடைக்காது, நம்மளுக்கு சாபமாக தான் இருக்கும். அவங்க கஷ்டப்படும் போது நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி செய்யணும். நம்மளை பகைச்சவங்களை நம்ம அப்படி இருக்கிறோமா, நம்ம சிந்திச்சு பார்ப்போம். நம்ம கஷ்டப்படுத்துறவங்களை அவங்க கஷ்டப்படும் போது நம்ம மனசு சந்தோஷம்தான் படும். நம்ம கஷ்டப்படுத்தினா பாரு, எப்படி இருக்கான் பாரு, இப்போ கஷ்டப்படுறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோமே தவிர அவங்களுக்கு போய் உதவி பண்ண மாட்டோம். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு, நம்ம அவங்க தாகமாக இருந்தால் தண்ணி கொடுக்கணுமா, பசியாக இருந்தால் அவங்களுக்கு போஜனம் கொடுக்கணுமா. அப்படி கொடுத்தா கடவுள் நம்மளுக்கு பலனளிப்பார். கடவுள் நம்மளுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னா நம்ம இந்த காரியங்களை கண்டிப்பாக செய்யணும். நம்ம மனசு அதுக்கு ஒத்து போகணும். நம்ம கஷ்டப்படுத்திட்டான், நல்லா கஷ்டப்படுறோம் அப்படின்னு மற்ற மனுஷர்களை போல் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம கிறிஸ்தவர்களாகிய நம்ம கடவுள் என்ன வசனம் சொல்கிறாரு, இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வசனம் நம்ம பைபிளில் இருக்குது, நம்ம கரெக்ட் உடனே நம்ம மனதுக்கு வரணும். இந்த வசனம் மனதுக்கு வந்தாலும் நம்ம கண்டிப்பாக இந்த காரியத்தை நம்ம செய்வோம். அதுக்கு நம்ம அனுதினமும் பைபிளை தியானிக்கணும். காலையில் எழுந்திரிச்ச உடனே பைபிளை தியானிக்க ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு காரியம் நம்ம உலக வாழ்க்கையில் நடக்கும்போது நம்மளுக்கு அந்த வசனம், அந்த ஒவ்வொரு சம்பவம் நடக்கும்போதும் அதுக்கேற்ற வசனங்களை நம்ம இருதயத்தில் நம்மளுக்கு கடவுள் கொடுப்பாரு. அதற்கேற்ற காரியங்களை நடப்பிப்பார். அதான் அந்த வசனம் நம்மளுக்கு வாழ்த்து.